ரீசனிங்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். கொஸ்டினை பாருங்கள். எக்ஸு கமா 2x + 2 3x + 3 என்பன ஒரு பெருக்குத் தொடர் வரிசையாக இருப்பின் 11x 22x + 22 33x + 33 என்ற தொடர் வரிசையானது என்னவாக இருக்கும் அப்படின்னு கேள்வி. இப்போ என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு உள்ளதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எழுதுங்களேன். 2x + 2 3x + 3. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 11xங்கிறது இதை ஒரு ஈக்குவேஷனாக எழுதுங்க. 22x + 22. இப்போ 33x + 33. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனில் இருந்து இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து 11 பூரா வெளியில் எடுங்களேன். இப்போ என்ன இருக்கும், இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்லேருந்து எல்லா உறுப்புடையும் 11 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போது இது வந்து ஒரு பெருக்குத்தொடர் வரிசையாக இருந்தால் இது கண்டிப்பாக என்ன பண்ணணும், பெருக்குத்தொடர் வரிசையாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா உறுப்போடையும் 11 வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேங்க்யூ.